ஒரு அப்பா 3 பசங்க. சரியான வசதியான ஆளு அப்பா. தன்னுடைய 3 மகன்களையும் சரியா தான் வளர்த்துட்டு வராரு. ஒரு காலகட்டத்தில அவருக்கு வயசாயிடுது. வயசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோய்வாய்ப்படுறாரு. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட உடனே மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க, "இவர் இதுக்கப்புறம் பொழைக்க மாட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் 3 பேர்லயும் என்ன பண்றாருன்னா, சரி பாதியா பிரிச்சு எழுதி வச்சுர்றாரு. அதுக்கப்புறம் மருத்துவமனையில தான் இருக்காரு. ஏதோ ஒரு காலகட்டத்தில என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு உடம்பு சரியாயிடுது. நோய்வாய்ப்பட்டவர் இறக்கக்கூடிய தருவாய்க்கு போயிட்டு, திடீர்னு என்ன பண்ணுறாரு, நோய்வாய்ப்பட்டவர் உடனே உடம்பு சரியாகி வீட்டுக்கு வர்றாரு. அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது, தன்னுடைய மகன்கள் யாருமே அவரை சரியாவே பார்த்துக்கிறதில்ல. உணவு சரியா குடுக்கறதில்ல, மருத்துவம் மருந்து மருந்து மருத்துவர்ட்ட அழைச்சிட்டு போனோம் இல்லையா, அதெல்லாம் சரியா பார்த்துக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாம, திண்ணையில படுக்க வச்சுட்டாய்ங்க. இப்படிப்பட்ட சூழல்ல, அவர பார்க்கறதுக்காக அவருடைய நண்பர் ஒருத்தர் வராரு. அப்படி வரும்பொழுது, அவர் வந்து பார்த்து கேட்குறாரு, "என்னய்யா நீ இங்க திண்ணையில படுத்து கிடக்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. அவர் நடந்தத சொல்றாரு. "இந்த மாரி நான் இறக்கக்கூடிய தருவாய் போனதுனால, என்னுடைய சொத்துக்களெல்லாம் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய மகன்கள் பேர்ல எழுதுனதுனால, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்." அப்படிங்கிறத தன்னுடைய நண்பர்ட்ட சொல்றாரு. "அப்படியா?" அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவர் நண்பர் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, 3 பைகள எடுத்து அதில கூழாங்கல் மூட்டை கட்டுறாரு. 3 மூட்டை கட்டி, அத எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து தன்னுடைய நண்பர்ட்ட குடுக்குறாரு. "இதில என்ன இருக்குன்னு நீ பார்க்கக்கூடாது. சரியா? உங்க பசங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா, இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதில தங்க காசுகள் இருக்கு. என்னுடைய நண்பர்களுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, முன்னாடி கடன் குடுத்துருந்தேன். அந்த அந்த நண்பர்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் குடுத்ததெல்லாம் திருப்பி குடுத்துட்டாரு. அதுதான் இதில பொற்காசுகளா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஒரு பெட்டியில வச்சு பூட்டிடணும். அந்த சாவிய யார்கிட்டயும் குடுக்கக்கூடாது. பத்திரமா வச்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிடுறாரு அவருடைய நண்பர். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, இவரும் அதே போல வச்சுக்கிறாரு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொற்காசுகள் இருக்கிறதா நெனச்சுக்கிறாங்க பசங்கள்லாம். உடனே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் என்ன பண்றாங்க, செய்ய ஆரம்பிச்சுடுறாய்ங்க. மறுபடியும் உணவு குடுக்கறது, மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறது, இப்படி நல்லாவே இருக்காரு. கொஞ்ச நாள் சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்காரு. அதுக்கப்புறம் இறந்து போயிறாரு திடீர்னு. அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான இறுதிச் சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், வீட்டுக்கு வந்து அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெட்டிய திறந்து அதில இருக்கக்கூடிய 3 மூட்டைகளையும் எடுக்குறாங்க. எடுத்து பார்த்தா என்ன தெரியுது? கூழாங்கல் அவர்களை பார்த்து சிரிக்கிறது. அப்படிங்கிற மாரி அந்த கதைய முடிச்சிருப்பாங்க. அதாவது பணத்துக்கு குடுத்த மதிப்பை விட, நீ என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அப்பாவுக்கு மதிப்பு குடுத்துருக்கணும் அப்படிங்கிறத, அந்த மாரியான சூழ்நிலைய என்ன பண்ணியிருக்கோம், அந்த கூழாங்கல் சிரிப்பது காட்டியிருப்பாங்க. அவருடைய நண்பர் சரியான முடிவு எடுத்ததுனால, அம் அவங்க அப்பா எப்படி இருப்பாரு, கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்திருப்பாரு அப்படிங்கிறது இதில தெரிய வருது. நன்றி, வணக்கம்.